மொழி வெறியன் சீமான், இனவெறியன் சீமான் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு திமிர் ஏறுது பாருங்க. அப்படியே மொழி வெறியன், இனவெறியன். ஆம், இன்னொரு தடவை சொல்லு. எங்க அண்ணன் கவுண்டமணி சொல்லுவாப்ல, இங்க மறுக்கா சொல்லு அப்படின்னு ஒரு படத்துல. இன்னொரு தடவை சொல்லு, இன்னொரு தடவை சொல்ற, கேட்க நல்லா இருக்குடா. ஏன்னா நான் நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்திருக்கிறேன் என்பதை அவன் உறுதி செய்கிறான். நான் இன உணர்வு மான உணர்வு கெட்டு போகாமல் தன்மானமிக்க தமிழ் மக்களாக நாங்கள் வாழ்கிறோம் என்பதை அது உணர்த்துது. சொல்றா, என்னை சொல்றா. ஆனால் ஒன்றை நாம் உணர்கிறோம், நம்மை மொழி வெறியர்கள் இன வெறியர்கள் என்று சொல்பவன் இன்னொரு மொழியின் வெறியனாக இருக்கிறான், இன்னொரு இனத்தின் வெறியனாக இருக்கிறான். அதனால நம்மளை எளிதா பழி சுமத்தி வீழ்த்த பார்க்கிறான். அப்படி போராடிய மக்கள், அதான் ஏர்போர்ட் மூர்த்தி ஒரு குறிப்பிட 3000 இளைஞர்களை விசாரணை கைதிகள் உள்ளே ஒன்று கொடுமைப்படுத்தியதை ஒரு குழுவாக வந்து வழக்காடி அவர்களை விடுதலை செய்து விட்டார் என்பதிலே, அவர் விடுதலைக்கு பாடுபட்டார் என்பதிலே மகான் ஸ்டான் சாமி அவர்கள் மீது அதிகாரத்திற்கு கோபம். அதான் பீமா கோரேகான்ங்கிற அந்த ஆபரேஷன்ல வச்சு அவர் அதெல்லாம் சொல்லிட்டாங்க, கைது பண்ணி. நம்ம பேசிக்கிறோம், இந்த நாட்டில்தான் மகாவீரர் பிறந்திருக்கா. அவரை பின்பற்றுவா சாலையில போகும்போது எறும்பெல்லாம் மிதிபட்டுருமோன்னு கூட்டிட்டு நடக்கிறான், கையில ஒரு தொடப்பத்தை வச்சு கூட்டிட்டு நடக்கிறான். உயிர்களை கொள்வது பாவம் என்று போதித்த புத்த மகான் பிறந்தது இந்த மண்ணில தான். அகிம்சை முறையில போராடுவோம்னு சொல்லி அகிம்சையை கற்பிச்ச காந்தி மகான் பிறந்தது இந்த மண்ணில தான். அவங்களே பேசுவோம், நமக்கு அதை விட பெரிய மகான்களா உண்டு. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினுங்கிற வள்ளலார் பெருமகனார் பிறந்த மண். அதைவிட உயிர்மை நேயம், அவங்கெல்லாம் மானுட நேயம். நம்ம உயிர்மை நேயம் பேசிய ஒரு இனத்தின் மக்கள். நம்ம மாட்டுக்கு நீதியை சொல்லிட்டான், மண் நீதி சொல்லலாம், கதை விடுறான் தமிழன்பா. இதுக்கு சொல்லு, கண்ணுக்குட்டிய தேர்காலில் வச்சு கொண்டுட்டான் மகன் இளவரசன், சரி ஒரே மகன். ஆனால் மாட்டுக்கு நீதி சொல்லணும், அதே தேர் சக்கரத்துல ஒரே மகனை ஏத்தி கொன்றான் மணிநீதி சோழன் அப்படின்னு வருது ஒரு இலக்கியம். சரி, அது கதை. ஆனால் கதையில் கூட தமிழன் நீதியை நிலைநாட்டி வாழ்ந்தான் என்பதை நீங்க அதை யோசிச்சு பார்க்கணும். நமக்கு எப்படி எல்லாம் கற்பிப்பாங்கிறீங்க நீங்க? பதிருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொல்ல வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தந்தவன் வாழி சிலப்பதிகாரம் பாடுது. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியும் நல் இயல்பிழந்து நிலம் நடுக்குற்று பாலையனும் படிமம் கொல்லும்னு பல ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி நம்மளுடைய பாட்டனார் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்துல பாடி வைக்கிறான். முல்லையும் குறிஞ்சியும் காடும் மலையும் அழிக்கப்பட்டுச்சுன்னா முறைமையில் திரியும் நல் இயல்பு இழந்து நிலம் நடுக்குற்று பாலையனும் படிமம் கொல்லும்னு. நீ கல்குவாரின்னு போட்டு மலையை வெட்டி வித்து காடுகளை அழிச்சு நாசம் பண்ணிட்டு இருக்க, நிலம் பாலைவனமா மாறிக்கிட்டு இருக்கு. இது மாறிடும் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பாடியிருக்கான். இந்த காப்பியத்தை சோழ நாட்டிலே பிறந்து பாண்டிய நாட்டிலே இறந்து சேர நாட்டிலே தெய்வமாகி போய் இருக்கிற ஒரு காப்பிய நாயகி கண்ணகியின் கதை பாட்டை, அந்த இலக்கியத்தை விபச்சாரி கதை என்று இவன் கற்பித்தான். அதையும் கேட்டுட்டு நம்ம எப்படி எது ஒன்றையும் தமிழர்களுக்கு இல்லாத இழிவுபடுத்தி சிதைச்சான். நம்ம கேட்டுக்கொண்டே இருந்தோம்.